பேரக்கால்லேருந்து வந்திருக்கேன். என்ன சொல்லணும்னா வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து 4 பேரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா என்ன அப்பா அம்மா கிட்ட நான் வளரல. நான் வளர்ந்தது வந்து என்னுடைய அங்கிள் ஆண்டிகிட்ட தான் நான் வளர்ந்தேன். நான் எனக்கு ஒரு அக்கா 2 பேர் தான், நாங்கள் 2 பேர் தான் இருந்தோம். என்னோடய அத்தை மாமாவுக்கு வந்து குழந்தை இல்லை, எங்களை தான் வளர்த்தாங்க. நல்லபடியாக வளர்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்க வச்சது எல்லாமே எங்கள் வீட்டில் எங்கள் அத்தை மாமா தான் செஞ்சாங்க. கரெக்டாக அந்த மேரேஜ் டைமில் வந்துட்டு என்னாச்சுன்னா, ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வரும்போது அந்த வில்லேஜ்னால் எல்லாருமே பேசுவாங்க. அதை அப்படி பேசும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, அலைன்ஸ் வரும்போது அவங்கள்ட்ட அந்த மாதிரி சொல்லிடுவாங்க, அவங்கள்ட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஸோ என்ன பண்ணுறீங்க, 2 பொண்ணு தான் இருக்குது, என்ன பண்ணலாம், யாருக்கு என்ன அப்படின்றத இப்பயே எழுதி வாங்குங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்படி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த திங்கிங்லேயே இருந்தோம். கரெக்டாக அந்த டைமை யூஸ் பண்ணி எங்கள் அம்மா அப்பா கிட்டே போயிட்டு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி நான் எங்கள் அத்தை மாமா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நல்ல ஃபேமிலியாக இருந்தால் மட்டும் போதும், ப்ராப்பர்ட்டிலாம் வந்து தானாக வந்துடும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தான் பார்த்தாங்க. கடைசியில் என்னாச்சுன்னா, எங்கள் அம்மா அப்பா கிட்ட வந்து 3rd பர்சன் போயிட்டு சொல்லி ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி மேரேஜுக்கே வரல. எங்கள் அக்கா மேரேஜுக்கு எங்கள் அம்மா அப்பா வரல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்கள் அக்கா கூட அந்தளவுக்கு ஃபீல் பண்ணல, நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படியாச்சும் என்னோடய மேரேஜுக்கு வர வச்சிடணும் அப்படின்ற அந்த ஃபீலிங்கோடு இருந்தேன். என்னாச்சுன்னா, என்னோடய மேரேஜ் வந்து உடனே வந்து எங்கள் அத்தை வந்து அவங்க ரிலேஷனில் மேரேஜ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற அந்த திங்கிங்கில் இருந்தாங்க. அவங்களையும் வந்து அந்த மாதிரி ஒரு இஷ்யூவில் தள்ளி என்னோடய மேரேஜுக்கும் வரல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளாகவே போயிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது தான் நான் யோசித்தேன், எதுக்கு இப்படி வந்து எல்லோரும் ஃப்யூச்சரில் நடக்கிறத வந்து இப்படி இது பண்ணிவிட்டு, பணம் ஒரு விஷயமே கிடையாது, அதை இது பண்ணி இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு நினச்சி அட் ப்ரெசென்ட்டில் வாழாமல் இருக்காங்களே, அதே மாதிரி வந்து பாஸ்ட்டில் நடந்ததை வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்களே, ஏன் வந்து இப்படி பண்ணுறாங்க, ஒரு ஒற்றுமையாக இல்லாமல் இருக்கே ஃபேமிலி அப்படின்ற அந்த திங்கிங்லேயே வந்து இருந்துகிட்டு இருந்தேன். கரெக்டாக எனக்கு வந்து சாரோடைய மோட்டிவேஷன் வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு தெளிவே வந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாரோட வீடியோஸ் எல்லாமே என்னோடய லைஃப்பில் நான் எந்த மாதிரி வந்து இருக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து எனக்கு சார் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நம்ம போகிறவே கரெக்டு. பட் நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க யாருமே உணரல, எல்லாருமே வந்து 3rd பர்சன் பேச்சை கேட்டுகிட்டே இப்படியே இருந்துகிட்ருக்காங்க. இன்னமும் இப்போ வந்து 9 இயர்ஸ் ஆயிடுச்சு. 9 இயர்ஸில் இது வரைக்கும் எங்கள் அக்கா ஃபேமிலி எங்கள் அம்மா அப்பா வந்து பேசாமல் தான் இருந்தாங்க. பட் சாரோட வீடியோஸ் கேட்டு எங்கள் அம்மாவை வந்து பார்க்க வச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் எங்கள் அக்கா கிட்டே எங்கள் அம்மா வந்து பேசினாங்க. ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன். பேர குழந்தைங்கள அப்போ தான் வந்து எங்கள் அம்மா தூக்கி கொஞ்சாங்க. 8 வருஷமாக அவங்க வந்து மன உளைச்சலோட தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்ட்டு அந்த திங்கிங்கில் தான் இருந்தாங்க. பட் இப்போ வந்து எங்கள் ஃபேமிலியில் அந்த ஒற்றுமை வந்துருச்சு. என்னுடைய ஃபேமிலி எல்லாமே வந்து இப்போ ஒரே இடத்துல வந்து வரதுக்கான அந்த சுச்சுவேஷன் நான் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுவும் கூடிய சீக்கிரம் நடந்துடும். ஸோ என்னோடய லைஃப் மட்டும்தான் இது எல்லாமே நடந்துகிட்ருக்கு, நான் கண்கூட பார்த்துட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து எனக்கு நடந்த இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் எல்லாரோட ஃபேமிலியுமே இருக்கும். ஸோ அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி எல்லோரும் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ற மெயின் தாட்டோடு தான் நான் லைனக்ஸில் வந்து கண்டிப்பாக நிறைய அச்சீவர்ஸை கொண்டு வரணும், நிறைய பேருக்கு வந்து லைஃப் நல்லா வாழணும் அப்படின்ற அந்த தாட்டை தான் வந்தேன்.